Taste the Daily. வணக்கம் உமேஷ். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முட்டல் பூமரத்துப்பட்டி இந்த பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில 55 மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். 8ஆம் வகுப்பு வரை கொண்ட இந்த பள்ளியில் காலை உணவு திட்டம் அங்கு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் அங்கு காலை உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த உணவை சாப்பிட்ட பின்னர் மாணவ மாணவிகள் அருகில் இருந்த அந்த பள்ளி வளாகத்திற்குள்ளே அருகில் இருந்த குடிநீர் தொட்டியில் தண்ணீர் பிடித்து குடித்திருக்கிறார்கள். அந்த தொட்டியிலிருந்து தண்ணீர் குறைவாக வந்த காரணத்தால் அப்புறம் அந்த தொட்டிகள் ஏதாவது குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ந்த போது அந்த குழாய்க்குள் பள்ளி இறந்த நிலையில் காணப்பட்டிருக்கிறது. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அடுத்த சில நிமிடங்களில் அந்த மதிய உணவு அதாவது காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர்கள் அங்கிருந்து ஆத்தூர் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதாவது 7 மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜீவா, சச்சின், கபிலெக்ஸ், கனிஷ்கா, தர்ஷினி, நிதி அரசி உள்ளிட்ட 7 மாணவிகள் அங்க அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கோட்டாட்சியர் தமிழ்மணியும் அவர் நேரில் சென்று ஆய்வு செய்திருக்கிறார். தமிழக அரசு தமிழக முதலமைச்சரும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலுமே அனைத்து கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது, அனைத்து கட்டமைப்பு வசதிகளோடு தான் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பெருமை பேசி வருகிறார்கள். ஆனால் இங்கு உள்ள அதுவும் தொலைதூர கிராமங்களில் உள்ள பள்ளிகளை பார்க்கும்போது இது போன்ற அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கூட கவனிக்கப்படாமல் இருப்பது என்பது இன்றைய தினம் வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது போன்ற இந்த கட்டமைப்புகளை சரிவர கண்காணிக்காமல் இருப்பது இது மாணவர்களின் உயிரோடு விளையாடக்கூடிய செயலாக பெற்றோர்கள் கருதுகிறார்கள். இனியும் இது போன்று நடைபெறாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேவை என்பதும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஒவ்வொரு பள்ளியிலும் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்துமே, அதாவது உணவு உட்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான குடிநீர் தொட்டி, சமையல் அறை, அங்கு உள்ள உணவுப் பொருட்கள் இவை அனைத்துமே கண்காணிக்கப்பட வேண்டும் என்பது அவர்கள் தரப்பிலான வேண்டுகோளாக இருக்கிறது. இல்லை என்றால் மாணவர்களோட உயிரோடு விளையாடக்கூடிய இந்த செயலை பெற்றோர்கள் மட்டுமல்ல, நடுநிலையாளர்களும் கண்டிக்க வேண்டிய நிலையில் தான் இருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.